மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ற இதுல வந்து, நம்மளுக்கெல்லாம் ஓட்டு எடுத்துருவாங்க, நம்மளுக்கெல்லாம் ஓட்டு வராது, நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டோம் அப்படின்ற மாரி மக்கள் வந்து அ பேசிட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த குழப்பம்? இந்த குழப்பம் வந்து நீங்க 2004க்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கப்படக்கூடிய ஒரு அ இது சீர்திருத்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியல். இந்த நிலை வந்து சரியாக நடத்தப்பட வேண்டும். நீங்க அவசரமா இவ்வளோ வேகமா எதுக்கு நடத்துறீங்கன்னு தான் முதல்ல கேள்வி. எதற்காக இவ்வளோ வேகத்தை காட்டுகிறீர்கள்? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 100, 150 நாட்களுக்குள்ள தான் இருக்கு. இப்போ இவ்வளோ வேகமா இதில நடத்தணுமா? 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 2 வருட இடைவெளி எடுத்து, அதில் ஒரு 6 மாதத்தில் நம்ம இதில் தெளிவா வந்து ஒர்க் பண்ணலாமே. உங்களுடைய ப்ரெஷர் நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாகவே எஸ்ஐஆரை நடத்திவிட வேண்டும். உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய குளறுபடிகளை இதில் வந்து உட்புகுத்திட வேண்டும் என்ற ஒரு இதில் நீங்கள் யார் மேலெல்லாம் வந்து உங்களை ப்ரெஷர் இறங்குறீங்க? அங்கன்வாடியை சேர்ந்தவர்கள் மேலே, கிராம அலுவலர்கள் மேலே உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ரெஷரை இறக்குறீங்க. ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிகிட்டே இறந்துட்டார், ப்ரெஷர் தாங்க முடியாமல். இப்போ இவ்வளோ அர்ஜென்ட்டாக பண்ணும்போது தான் மக்களுக்கு பெரிய சந்தேகம் வருது. பல கேள்விகள் இருக்குது இதில். நான் வந்து இப்போ வீட்டில் இருப்பேன், நான் வேலைக்கு போயிட்டேன். நான் வேலைக்கு போகும்போது நீங்கள் வந்து எஸ்ஐஆர் பண்ணி மேற்கொள்ள வரீங்க. நான் இல்லை வீட்டை பூட்டிக்கிட்டு போயிட்டேன். அப்போ நான் வந்து நீங்கள் 2, 3 முறை வரும்போது கூட நான் இல்லை. அப்போ நான் வந்து வாக்களிக்க தகுதியற்றவனா?